இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுங்க. 10 இட்லினாலும் அசால்ட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 நாட்டு தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா பார்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான இட்லி குருமா ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.